எதிர்த்து பேசிட்டு சிறப்பு நேர்பட பேசுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தற்போது இந்த பகுதியில் மருத்துவம், பொது மருத்துவத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் முன்வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மற்றும் அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக மருத்துவ இளவஞ்சி நாம் தமிழர் கட்சி உங்களிடம் தொடங்க, உங்களுக்கான ஒரு நிமிடம் தொடங்குகிறது. பொது மருத்துவத்தில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? அதாவது இப்போ மருந்தே உணவே மருந்து என்ற நிலை போய் மருந்தே உணவு என்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உலக மருந்து தரங்கு நிறுவனங்களினுடைய மருந்துகளை பயன்படுத்தும் சோதனை எலிகளாக மக்கள் மாறி இருக்கிறார்கள். இன்று 1,20,000 பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம மக்களினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறதுக்கு. அப்போ நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நோய்களுக்கான பல ஜெனரேஷன் மெடிசன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கே தவிர அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன, அந்த வேறு காசேட்டிவ் ஏஜென்ட்டை சரி பண்றதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. நோய் தடுப்பு மருத்துவம் என்பது தமிழகத்திற்கே உரிய ஒரு மகத்தான அம்சம். அதை நோய் தடுப்பு மருத்துவம், சோசியல் பிரிவென்டிவ் மெடிசன் என்ற துறை தமிழகத்தில் செயலிழந்து போயிருக்கிறது. அந்த துறையை வலிமைப்படுத்தும் வகையில் ஹெல்த் எஜுகேஷன், மக்களுக்கு அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதன் மூலமாக நம்ம இன்சிடென்ஸை குறைக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதலமைச்சரிலிருந்து கடைசி ஊழியர் வரை அனைவரும் அரசு மருத்துவமனைகள்ல தான் அவங்க தங்களுடைய வைத்தியத்தை பார்த்துப்பாங்க. பிறகு தாய்வழி மருத்துவ கல்வியை நாங்கள் வழங்குவோம். அதோடு இல்லாமல் மொபைல் கிளினிக், வயசானவங்களுக்கு ஃபியூச்சர் மெடிசன் தான் ஸ்டெம் செல் மெடிசன், அதுக்கான ரீஜெனரேட்டிவ் மெடிசனுக்கான கிராமப்புற மருத்துவ சேவையை நாங்கள் அதிகரிப்போம். இதுவரை நம்மளுடைய உள்நாட்டு வைத்தியங்கள், ஆயுர்வேதம், சித்த, யுனானி, இந்த மருத்துவங்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் அதுக்கு எந்தவித ஆதரவும் தெரிவிக்கல. அதை ஆயுஷ் திட்டம், இந்த மூன்றும் அடங்கிய இந்த ஆயுஷ் திட்டங்கள் கிராமப்புற சுகாதார நிலையங்கள் முதற்கொண்டு வைக்கப்படும். ஏன்னா WHO ஒரு கணிப்புல பாட்டி வைத்தியமே 60% நோய்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக மாவட்ட மருத்துவமனைகள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றப்படும். தாலுகா மருத்துவமனைகளில் முழு உடல் பரிசோதனை செய்யக்கூடிய அளவில் அதில் அந்த அளவுக்கு அது தரம் உயர்த்தப்படும். மாவட்ட மருத்துவமனைகள் முழு இலவசமாக இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான பல்வேறு விஷயங்கள், அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கின்ற போது அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்பாடுகள் செய்யப்படும். அதே மாதிரி அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் அந்த பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். தடுப்பூசி, சத்துணவு மாத்திரை, இதை போன்ற விஷயங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படும். கிராமப்புற மருத்துவமனைகளுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். உங்களுடைய ஒரு நிமிடம். ஹெல்த் பொறுத்தவரை, சுகாதாரம் பொறுத்தவரை எங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஜனாதிபதிக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதே குவாலிட்டி மருத்துவம் எல்லாருக்கும் கிடைக்கணும், இலவசமா கிடைக்கணும். இது நாங்க சும்மா சொல்றோம் கிடையாது. எங்க பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டோட சொல்லிருக்கோம். எங்க ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டர் அன்புமணி அவர்கள் யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் பண்ண சாதனைகள், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், 108 ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் டொபாக்கோ பேன் பண்ணது, அதுக்கப்புறம் ஆயுஷ் திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தான். சோ இதை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம 9,000 crores தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடுல. அது அட்லீஸ்ட் அது 0.8%, அது 2% இன்க்ரீஸ் பண்ணணும். பண்ணிட்டு ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும்னா 5 பிரிக்கணும். ஒன்னு வரும் முன் காப்போம், அதுக்கு எல்லாருக்கும் ஹெல்த் ஸ்கிரீனிங், ஒரு வில்லேஜ்லயும் 80,000 ஆஷாக்கள் அப்பாயிண்ட் பண்ண போறோம். வாட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ரோஹிபிஷன் ஆல்சோ இஸ் பார்ட் ஆஃப் ஹெல்த். பிரைமரி கேருக்கு என்ன பண்ண போறோம்னா, ஆரம்ப சுகாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம்னா, எல்லா PHCயும் 24 hours ஆக்க போறோம். செகண்டரி லெவல் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எல்லா வேகன்சியும் ஃபில் பண்ணிட்டு அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா பண்ண போறோம். டெர்ஷரி கேர், அதாவது ஹையர் லெவல் கேர், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு யாரும் வெளியில போக பார்த்துக்கோ. ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்னா சித்தாக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் வச்சிருக்கோம், காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம். ஹை குவாலிட்டி லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஜீரியாட்ரிக், அதாவது முதியோர்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ். அதாவது கல்விக்காக 5% உள்நாட்டு உற்பத்தியை ஒதுக்கி இருந்தோம். தமிழகத்தினுடைய இன்றைய சுகாதார நிலைமையை கருத்தில் கொண்டு 6% நாங்கள் இந்த சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் என்பது அனைத்து நோய்களுக்கான மருத்துவ காப்பீட்டு, முதியோர்களுக்கான இலவச வீட்டிலே போய் அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதும், குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகள், இந்த மாதிரி டெங்கு, மலேரியா, மது, தாய்சை நல்லபடியே கிராமப்புறங்களுக்கு மருத்துவம், இதெல்லாம் இருக்கட்டுங்க.
சகோதரி டாக்டர் இளவஞ்சி அவர்கள் சொன்னதை போல் நாங்கள் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா, சுகாதார சீர்கேட்டிற்கு காரணமான செய்திகளையும் நாம் அழித்தொழிக்க வேண்டும். சுகாதார சீர்கேட்டுக்கு எது மட்டும் காரணம்? மருத்துவமனைகளை கொடுத்து வைத்தியம் பண்ணி முடிச்சா முடிஞ்சு அப்படி இல்ல. திடக்கழிவு மேலாண்மை திட்டம், குப்பைகளற்ற தமிழகம், நச்சு காற்று. இன்றைக்கு உலகத்தில் 70 லட்சம் பேர் நச்சு காற்றுனால இறந்துகிட்டு இருக்கான். 8% காற்று மாசுபட்டு இருக்கிறது. டெல்லியில இப்போது 23% காற்று மாசுபட்டு இருக்குது. விவால்டிங்கிற கனடா கம்பெனிக்கார 3 லிட்டர் ஆக்சிஜன் 1450 ரூபாய்க்கு டெல்லியில விற்பனைக்கு வருவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த சூழல் தமிழகத்துக்கு வந்துட்டு கூடாது. மின்னணு கழிவு மூலம் இந்த மண் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. நச்சு காற்று, நச்சு புகை மூலம் இந்த மாசு மண் வளமும் காற்றும் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை ஓரளவுக்கு சரி செய்தாலே நல்ல சுகாதாரம் உள்ள ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் எங்கள் அறிக்கையில் அனைவருக்கும் உடல் நலம் இந்த கான்செப்ட்ல புதிய ஆரம்ப சுகாதாரங்கள் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் மினிமம் 30 படுக்கை வச்சு 24 மணி நேரம் 24/7 அது தாய் சேய் நலங்கள். அப்புறம் எல்லா அரசு மருத்துவமனைகளும் தனி தீவிர சிகிச்சை. அது அப்புறம் முக்கியமா அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் அது கொண்டு வந்து அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி ஓபன் பண்றது. அப்புறம் வந்து மருத்துவக் கல்லூரி பொது நுழைத்தவர் கிடையாது, அதுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்றது கண்டினியூஸா. முதியோர்களுக்கு அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் இதுலயும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு இப்ப 12,000 ரூபாய் கொடுத்துருங்க, இப்ப 18,000 ரூபாய் மாத்துறது. அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அது ஏகப்பட்ட இடத்துல போடணும். அப்புறம் சிறுவர் அங்காடி அது மற்றும் பள்ளிகள் மூலமா வைட்டமின் ஊ அது கொடுக்கிறது. இந்த மாதிரி கான்செப்ட். அப்புறம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் காக்கும் வகையில் வழங்கப்பட்ட ஒரு அம்மா குழந்தைகள் நலம் பரிசுப்பட்டத்தை இன்னும் நிறைய கொடுக்கிறது. அந்த கான்செப்ட். சரி, உங்களோட ஒரு நிமிடம். அதாவது பாத்தீங்கன்னா திமுகவில் வந்து முக்கியமா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தி அதுல வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரியா ஒரு இதுல ஒரு சிடி ஸ்கேன் மெஷின், அப்புறம் வந்து கேன்சர் பிரிவென்ஷனுக்கு கேன்சர் கியூருக்கு வந்து அங்க கண்டிப்பா ஒரு யூனிட் இருக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் இப்ப வந்து தமிழர்கள் இந்தியர்களை முக்கியமா பாதித்திருக்கக்கூடிய நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய். அதற்கு வந்து அந்த கிட்னி பழுதுபட்டு இருந்தால் அவர்களுக்கு வந்து டயாலிசிஸ் தான் ரொம்ப ஒரு இதா இருக்கு. அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க சென்னையில இல்லாம மற்ற இடத்துல இருக்கவங்க வந்து இந்த டயாலிசிஸ்க்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த டயாலிசிஸ் யூனிட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது எங்க தேர்தல் இதுல சொல்லியிருக்கோம். அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து அந்த வேக்சின்ஸ், அதாவது முக்கியமான அதாவது இந்த போலியோ வேக்சின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, மற்ற வேக்சின்ஸ் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 3 வேக்சின்ஸ், அதாவது இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின், மெனிஞ்சோகாக்கல் வேக்சின், அப்புறம் ஹெப்படைட்டிஸ் வேக்சின், மஞ்சள் காமாலை, வயிற்றுப்போக்கு மற்றும் மூளை காய்ச்சல், இந்த வேக்சின்ஸ் வந்து கொடுக்கிறது கிடையாது. குழந்தைகளுக்கு யாருமே ஃப்ரீயா கொடுக்கிறது கிடையாது. அது தனியா காசு கொடுத்து 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்து, அதனால வந்து இந்த ஏழை குழந்தைகளுக்கு வந்து அந்த வசதி இல்லாதவர்களுக்கு வந்து அது போக மாட்டேங்கிறது. அதனால அந்த வேக்சின்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயா கொடுப்போம் சொல்லியிருக்கோம். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் வந்து 2,000 அளவுக்கு வந்து அதை உயர்த்துவோம். தமிழகம் முழுவதும் வந்து ஒரு போன் அடிச்சா கண்டிப்பாக எந்த குக்கிராமமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த ஆம்புலன்ஸ் போய் சேரும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான இந்த 3 இதா வைத்திருக்கிறோம். பொது அதோட இந்த முதல் இதா எடுத்துக்கிறேன். பொது மருத்துவம் என்கிற அந்த தலைப்பில் பல்வேறு விஷயங்களை நாம் இங்கே பட்டியலிட்டிருக்கிறோம், அதாவது கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு தலைப்பு இலவச மருத்துவம், மற்றொன்று மருத்துவ காப்பீடு. இந்த 2 தலைப்புகளுடைய இவர்கள் சொல்லியிருக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். அந்த வகையில் இலவச மருத்துவம் என்கிற அந்த பட்டியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி பரிசு பொட்டகம் தொடரும், அந்த திட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கான அந்த சானிட்டரி நாப்கின்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் மருத்துவம் இலவசம், உயிர்காக்கும் அனைவருக்கும் மருத்துவம் இலவசம், சமமான தரமானங்கிறது அதுக்குள்ளே வந்துருது. சரி, தரமான மருத்துவம் இலவசம் என்று சொல்லியிருக்கிறதே அந்த பட்டியலை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக மருத்துவ காப்பீடு என்கிற அந்த தலைப்பில் அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு அவர்கள் ஆட்சியில் இருந்த போது கொண்டு வரப்பட்ட அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் மீண்டும் முறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி குடும்பத்திற்கு அந்த காப்பீட்டு என்பது 6 லட்சமாக உயர்த்தப்படும், அனைவருக்கும் அனைத்து நோய்க்குமான சிகிச்சை என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு என்று சொல்லியிருக்கிறது. காப்பீடு விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான குறிப்பிடத்தக்க விஷயங்களை அவர்கள் சொல்லவில்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை
சுகாதார அட்டை முறை என்று ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக இந்த காப்பீடுகளை உறுதி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது விபத்தில் அடிப்பட்டவர்களுக்கும் இந்த காப்பீடு கூடுதல் விஷயங்களை சேர்த்திருக்கீங்க அப்படிங்கறது பதிவில் இருக்கு. காப்பீடு திட்டம் என்பதே வந்து ஒரு கண்துடைப்பு. இப்ப திமுக தொடங்கிய காப்பீடு திட்டம் வந்து தனியாருக்கு தான் பயன்பட்டது. இப்போ அதிமுக அரசுல இருக்க காப்பீடு திட்டம் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து ப்ளூரல் எஃப்யூஷனுக்காக அட்மிட் பண்ணா 26,000 அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அரசு வந்து 26,000 தொகை கொடுக்கலாம்னு உறுதி செய்யுது. ஆனா என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து 15,000 தான் கொடுக்கறாங்கன்னு. அப்ப 11,000 யாருக்கு போகுது? அப்ப காப்பீடு என்பது ஒரு வசீகர திட்டத்தை கொடுத்து அது பல காப்பீட்டுக்கும் நீங்க சொல்ற சுகாதார அட்டைக்கு என்ன வித்தியாசம்? இல்ல நாங்க சொல்ற சுகாதார அட்டை எங்களுக்கு வந்து காப்பீடு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. நாங்க மருத்துவத்தை இலவசமா கொடுக்கறோமே. முகால சப்ஜெக்டிவ் மேட்டர் நீங்க எல்லாரும் மருத்துவத்தை இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க தனியார் அரசு மருத்துவமனைகளை விட தனியார் மருத்துவமனை எண்ணிக்கை அதிகம். நீங்க அனைவருக்கும் மருத்துவம் இலவசம் அப்படின்னா தனியார் மருத்துவமனை இலவசம் சொல்லிடுவீங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இணையான தரமான மருத்துவத்தை அரசே ஏற்று நடத்தும். அப்ப தனியார் மருத்துவமனைக்கு செல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு அனைவரும் வரலாங்கிற அளவுக்கு அரசு மருத்துவமனை தரத்தை உயர்த்துவோம். வெல் எக்யூப்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்பிப்போம். கிராமப்புறங்கள்ல வந்து 20 கிலோமீட்டர் கிராமத்துல வந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் ஆரம்பிப்போம் சொல்லலாம். அதாவது வந்து அனைவருக்குமே வந்து இலவசமான மருத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க. காப்பீடு வந்து அப்ப தனியார் மருத்துவமனைகள் இவர்கள் வந்து நாம் வந்து ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்ளும், இவர்கள் ஆட்சிக்கே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மருத்துவமனைகள் வந்து அனைத்து இடத்துலயுமே கட்டுறதுக்கே வந்து குறைஞ்சது 5 வருஷம் ஆகுமே, இல்ல ஒரு 2 வருஷம் ஆகுமே. அப்ப அந்த 2 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம்? காப்பீடு திட்டமே இல்லன்னா என்ன பண்ணுவாங்க, எங்க போவாங்க? காப்பீடு திட்டத்தினால் எத்தனை குடும்பங்கள் வந்து இன்று பிழைத்துக் கொண்டிருக்கின்றன? அந்த அது ஊழலினுடைய மற்றொரு வடிவம். இல்ல இப்ப எங்களுடைய திட்டத்துல தனியார் மருத்துவமனைக்கு நிகரான மாவட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் 100% ஃப்ரீ அப்படிங்கிற பட்சத்துல காப்பீடு திட்டங்கள் அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, யுனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்தை அமுல்படுத்துவோம். அதே மாதிரி எங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து 2 இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்கிறது. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் திட்டம் மற்றும் ஆயுள் இன்சூரன்ஸ் திட்டம். அது வந்து குடிச்சிட்டு வரான் ஆக்சிடென்ட் ஆகுது, அப்ப மது அழுத்தப்படுத்தினது யாரு? கொஞ்சம் வேறுபட்டு நினைக்கிறேன். இலவச மருத்துவம் தர்றது, தரமான மருத்துவம் தர்றதுங்கிறது சரி, அது வரும் வரை ஒரு டெம்பரரி செட்டப் தேவையில்லை. அதை காப்பீடா ஏன் பார்க்க கூடாது? இன்சூரன்ஸ் பே பண்ண பிரீமியமோட வந்து பெனிஃபிட் ஆனது கம்மி. அங்கதான் கேக்குறீங்க, ஒரு தனியாரை கொண்டு வந்து அவர்கள் பெனிஃபிட் ஒரே ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்தாங்க, அது கொடுத்தது சந்தோஷம் தான். அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனில போகாம பெனிஃபிட் ஆகுது, பிரைவேட் ஹாஸ்பிடல்ஸ் தான் பெனிஃபிட் ஆகுது. நாங்க என்ன பண்ண போறோம்னா பேஷண்ட் ஒழுங்கா வரது இல்ல. 26,000 ப்ளூரல் எஃப்யூஷனுக்கு ஒரு பல்மனாலஜிஸ்ட் வச்சு அவங்க டேப் பண்ணி அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், அவங்களை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 26,000 அரசு வகுத்து இருக்கு அப்படின்னா 15,000 தான் கொடுப்போம். அப்ப 11,000 எங்க போகுது? 11,000 எங்க போகுது? அவர்களுக்கு முறையாக காப்பீட்டு திட்டங்கள் அதனுடைய நிதி போவதில்லை. இடையில நிறைய அடிபடுது, இடையில நிறைய சுத்தப்படுது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பேஷண்ட்டுக்கு போறது இல்ல, முறையாக விமர்சனம் எல்லா இடங்களிலும் வந்துட்டு செல்வராஜ். மருத்துவ காப்பீடு வேற, பட் அது கான்செப்ட் நீங்க பாக்கும்போது எல்லாருக்கும் போய் சேர்ந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்து இருக்குது. இல்ல போய் சேரலைங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னபிலிட்டி தானே. அது போய் சேராது மினிமம் பர்சன்டேஜ். மினிமம் பர்சன்டேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு எடுத்துக்கணும் வேண்டாம். சீ ஒருத்தருக்கு நடக்காததை வச்சிட்டு ஒரு அனலைஸ் பண்ண முடியாது சார். எல்லா விஷயத்திலயும் அனைவருக்கும் அனைவருக்குன்றீங்க. நீங்க ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதுதான் சார் கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய பாலிசி இஸ் நதிங் பட் 1 to 100. நான் என்ன பண்ண போறேன்னா கவர்மெண்ட்ல பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கேஸ் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணா. எமர்ஜென்சி லெஸ் தென் 10% கேஸ்
தேர்தல் அறிக்கையில வந்து அதாவது மருத்துவத்துறையில வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை நான் கேக்குறது இல்ல ஒரே நிமிஷம் மருத்துவத்துறையில இப்போ அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொதுவான மருத்துவ நுழைவுத் தேர்வு. அதாவது அதிமுகவோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லிருக்காங்க, நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த வழக்கு போட்ட போது அந்த வழக்கை வந்து சரியாக வாதாடாமல் அந்த வழக்கை சரியாக வாதாடாமல் இப்போ இதுதான் கரண்ட் ட்ரெண்ட் இல்ல, இது கரண்ட் ட்ரெண்ட் இல்ல போனா ட்ரீட்மென்ட் சிம்பிள் கேஸ். ஒரு ஹெர்னியா இருக்குன்னு சொல்லிக்கோங்க, அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி எல்லாம் கிடையாது, நீங்க 1 மாசம் 2 மாசம் தள்ளி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேஸ் நீங்க பிரைவேட்ல பண்ண விடுறீங்க, கவர்மெண்ட்க்கு வந்து பண்ணிக்கோ, இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுங்க, நீங்க பண்ணீங்களா சார்? இப்போ நீங்க போறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், நீங்க போறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல், கொஞ்சம் ஆர்வமா வாதத்துக்கு என்ன வேணா பேசலாம், நீங்க போவீங்களா? இப்போ உங்களுக்கு அடிபடுதா, நீங்க போவீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு? பேசுறதுக்கு என்ன வேணா பேசலாம் சார், சும்மா என்ன பேசலாம், ஒரே ஒன்று இருக்கிறது இன்னைக்கு எமர்ஜென்சி இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை இப்போ இந்த 4 கட்சிகளும் பேசிய செய்திகளை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோம். மாற்றி அமைக்கப்படும் என்று மக்கள் நல கூட்டணி தெளிவாக சொல்லி இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எடுத்துக்கொண்டு எது சரியான பாதையை காட்டும், இப்போது இவர்கள் வைக்கிற அதிமுக திமுக மீது வைக்கிற விமர்சனங்கள் எங்கள் மீது வராத அளவிற்கான ஒரு மருத்துவ காப்பீட்டு எனக்கு ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. மக்களிடமிருந்து வரக்கூடிய குரல் இந்த விஷயங்களை குறித்து ஆய்வு பேசும்போதும் நெக்லிஜென்ஸ் வேலையை தவிர்ப்பது என்பது மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது அரசு மருத்துவமனைகள்ல தான். அதற்கு அது ஆண்ட கட்சியில இருக்கலாம், ஆளுங்கட்சியில இருக்கலாம், இல்ல இந்த நிர்வாகங்களை தங்கள் போராட்டங்கள் மூலமாக இயக்கங்கள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய பிற கட்சிகளா இருக்கலாம். இவர்கள் அனைவரும் அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த அனைத்து கட்சிகளும் இலவச மருத்துவம் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே அரசு மருத்துவம் இலவச மருத்துவம் தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உள்ள போக முடியுதாங்கிற கேள்வியும் இருக்கிறது. அதற்கு மருத்துவமனைகள்ல அரசு மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவத்தை கொடுக்கறாங்க. இல்ல மறுபடியும் பள்ளியை பத்தி பேசும்போது ஆசிரியரையும் மாணவரையும் சொல்றோம், மருத்துவத்தை பத்தி பேசும்போது மருத்துவரை பத்தி நம்ம சொல்ல நிர்வாகத்தை தான் பேசுறோம். ஏன்னா மருத்துவர் வந்து வேலூர்ல இருக்காருன்னா அவரை கொண்டு போய் திருச்சியில போடுறது நிர்வாகத்துக்குள்ளதான் வருது. ஒரு முறையான எக்யூப்மெண்ட் இருந்தால் எந்த மருத்துவரும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். வேற 2 விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து நம்ம இடைவேளைக்கு போக வேண்டிய நேரம் வந்ததுனால மருத்துவமனை அதிகரிப்பு என்கிற அந்த தலைப்பில் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். சுருக்கமாக பார்ப்போம். அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். மருத்துவமனை அதிகரிப்பு என்ற தலைப்பில் அதிமுக 42 தாய்சேய் நல மையங்கள் அமைக்கப்படும், 5 புதிய மருத்துவமனை உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நெடுஞ்சாலையில் மருத்துவமனை, பல்நோக்கு மனநல மருத்துவமனை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக மாவட்டந்தோறும் பல்நோக்கு மருத்துவமனை, மருத்துவ செவிலியர் கல்லூரி என்று சொல்லியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்டந்தோறும் அதி உயர் சிறப்பு மருத்துவமனை என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மாவட்டந்தோறும் பல்நோக்கு மருத்துவமனை என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாவட்டம் தோறும் ஒரு சிறப்பு மருத்துவமனை என்றும், அதே போன்று மாவட்டந்தோறும் கிராமந்தோறும் ஒரு சிறப்பு மருத்துவமனை, மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவ கல்லூரி அமைக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இவர்கள் இந்த தலைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள். ஒரு இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். இடைவேளைக்கு பிறகு இங்கு வந்திருக்கக்கூடிய நேயர்களும் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பதிலுக்கும் வந்திருக்கூடிய பிரதிநிதிகள் பதில் அளிப்பார்கள். தற்போது நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கூடிய பார்வையாளர்கள் தங்கள் கேள்விகளை முன்வைப்பார்கள். அவர்கள் கேள்விகள் முன்வைத்த பிறகு அதற்கான பதில்களை நேரமுறை அடிப்படையில் இங்கு வந்திருக்கூடிய கட்சி பிரதிநிதிகள் தருவார்கள். முதலாவது உங்களோட கேள்வி ரொம்ப சுருக்கமா முடிங்க, அனைவரும் கேள்வி கேட்கணும். எனக்கு வந்து ஒரு 2 கேள்வி தான். இங்க இருக்கிற எல்லாருலயும் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உடம்பு சரியில்லாம போனா எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க? அதே மாதிரி 1991 அப்புறம் தான் புதிய பொருளாதார கொள்கை கீழே தாராளமயமானதும் தனியார் மயமானதும் ஆகுது. சோ தனியாருக்கு மருத்துவத்தை வந்து தாரையாருக்கு 2க்கும் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா எப்ப இது பொதுவாகும்? அடுத்த கேள்வி யாரு? அதாவது வந்து ஒரு கடந்த ஆட்சியில வந்து மலேரியா நோயும் சிக்கன் குனியா நோய் வந்துச்சு. அப்போ பார்த்தா அவங்க அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்டே சொல்லிடுச்சு அந்த மெடிக்கல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால மக்கள் பாதிப்படைஞ்சாங்க. அப்புறம் போலி மருந்துகள் வந்து அதிகமா புழக்கமா இருக்குன்னு நம்ம நியூஸ்ல லேட்டஸ்டா பார்த்தோம். அதுக்காக கட்சிகள் நிலைப்பாடு என்ன?
இப்போ வந்து அரசாங்க ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் அவங்களுடைய குழந்தைகளை அரசாங்க பள்ளியிலேயோ அல்லது அரசாங்க மருத்துவமனையிலேயோ சேர்க்கறது இல்லை. இது வந்து மற்ற 4 கட்சிகள் மீதான கேள்வியில் ஆளும் கட்சியும் இதற்கு முன் ஆண்ட கட்சிக்குமான கேள்வி. அதே மாதிரி நெகிழிப்பைகளை வந்து சுகாதாரத்தில் நான் கேட்குறேன், நெகிழிப்பைகள் குறித்து யாருமே எதுவுமே பதில் சொல்லும்போது நெகிழிப்பைகள் குறித்து சுகாதாரத்தில் எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் நான் ஆளும் கட்சியை பார்த்து கேட்குறேன். மருத்துவம் வந்து உயர்தரமா இருக்கு, சுகாதாரமா இருக்குன்னு சொல்றீங்க, அப்படியே நீங்க போய் அங்க போய் செக் பண்ண மாட்டீங்க? உங்க குடும்பத்துல தரப்பினர் வந்து யாரும் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போவீங்களாங்கிற கேள்வி. கல்வியில என்னோட சஜஷன் ஒண்ணு, நீங்க வந்து ஐஐடி போனாதான் வந்து புத்திசாலின்னு கிடையாது. செயற்கல்வியை ஸ்கூல்ல கொண்டு வரலாம், அதுக்கான முயற்சிகள் தயவு செஞ்சு எடுங்க. சரி, கல்வி தாண்டி மருத்துவத்துல இப்போ ஹாஸ்பிட்டல் இலவசம், மருத்துவம் அப்பவும் இலவசம் இப்பவும் இலவசம் தான். ஆனா நீங்க அந்த மெடிசன்ஸை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஏன் ஃப்ரீயா கொடுக்க கூடாது? அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. சரி, அடுத்தது இந்த கல்வி சம்பந்தப்பட்டதுல வந்து இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல இந்த 25% இடஒதுக்கீடு வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இருக்குது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற தனியார் பள்ளிகள் வந்து எந்த ஒரு பள்ளிகளுமே வந்து இந்த தனியார் துறை இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துறதுல அடுத்த சுகாதாரத்துல வந்து இன்னைக்கு வந்து கடைசி தமிழகத்துல வந்து கடைசி கிராமத்துல இருக்க ஏழைக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலமா தான் வந்து மருத்துவ சேவைகள் போகுது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளும் நோயாளிகள் வந்து இருப்பதற்கான வசதிகளும் அதனுடைய மருந்துகளும் வந்து அவர்களுக்கு வந்து போதுமான அளவு இல்லை அப்படிங்கறது என்னுடைய குற்றச்சாட்டு. கல்வியில என்னோட குற்றச்சாட்டை வைக்கிறேன், ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இப்போ வந்து நேற்று இடம் வாங்குறான், இன்னைக்கு பேனர் வைக்கிறான், நாளைக்கு இது வைக்கிறான், முடிச்ச உடனே 2000 சீட்டு ஃபுல் பண்ணிடுறோம். இது பிரைவேட் ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 25 to 30 வருஷமா எங்க ஏரியால இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 470 பசங்க தான் படிக்கிறாங்க. அதுக்கு உங்களோட நான் சொல்றேன். ஐயா, என்ஜினியரிங் காலேஜ் வந்து 500 இருக்கு தமிழ்நாட்டில். இதுல வந்து டாப் லெவல்ல இருக்க, அதாவது குவாலிட்டி அப்படின்னு வந்து இருக்கிற எஜுகேஷன் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஒரு 20 to 25 தான். மீதி இருக்க 450 வந்துட்டு ரொம்ப டைல்யூட்டடான இன்ஜினியரிங் சொல்லி தராங்க, அதாவது தரமற்ற இன்ஜினியரிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த தரமற்ற இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வர பசங்க எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க தான் எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க மோஸ்ட்லி. இப்போ இவங்க இந்த காலேஜ்ல இருந்து வரனால இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல, வேலை கிடைக்காதனால எஜுகேஷன் லோனை கட்ட முடியறது இல்ல. மருத்துவத்துக்குள்ள கேளுங்க, நம்ம கேள்வி பத்தி பேசிட்டோம். ஒரு நிமிஷம், இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். உங்களுடைய பதில்களை நீங்க தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் அரசு மருத்துவமனைகளுக்கான அந்த முக்கியத்துவத்தில் அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்கணும் அப்படிங்கறதா இங்க வலியுறுத்தப்படுது. இன்னொரு கட்டமைப்பு பற்றி அவங்க பேசுறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல, அதாவது ஒரு 20 வருட காலங்களுக்கு முன்னால், 25 வருட காலங்களுக்கு முன்னால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரோ இல்ல ஒரு கவர்னரோ இல்ல அமைச்சரோ யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து யார் போய் ட்ரீட் பண்ணுவா அப்படின்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தான் போய் ட்ரீட் பண்ணுவாங்க. அவர்களுக்கு என்று ஒரு நான் முன்னால கேள்விப்பட்டிருக்கோம், எம்ஜிஆர் கூட வந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. சோ இது வந்து ஒரு செய்தி. இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த சொன்னது போல தனியார் மயமாக்கல் இல்ல வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், மேம்பாடுகள், அதை வைத்து வந்து ஒரு சுப்பீரியர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் வந்து அரசு மருத்துவமனைகள் வந்து கண்டிப்பாக வந்து தனியார் மருத்துவமனைகளின் தரத்திற்கு வந்து கண்டிப்பாக கிடையாது, அந்த எண்ணிக்கைகளும் வந்து கண்டிப்பாக கிடையாது என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதை நாம் வந்து ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சோ அப்படி கொண்டு தள்ளியது யார்? திராவிட அரசுகள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்ல, இதுல ஒரு சின்ன முக்கியமான பிரச்சனை, அந்த கருத்துக்கு வந்து மறுப்பு என்னன்னா, இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்றால் இவர்கள் இந்த திராவிட கட்சிகளை குற்றம் சாட்டட்டும். உலகம் முழுவதும் இதுதான் பிரச்சனை, உலகம் முழுவதும் இதுதான் பிரச்சனை. அமெரிக்காலையும் இதுதான் பிரச்சனை, ஹெல்த் கேர் தான் பிரச்சனை, பிரிட்டன்லயும் இதுதான் பிரச்சனை, மகாராஷ்டிராலையும் இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளால் இது பண்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் தமிழர் எல்லாம் இந்த டிஎம்கே இருந்து தான் வந்தவங்க, அதனால நாம் தமிழர் எந்த டிஎம்கே வரல. அவருடைய கெட்டு சொல்றேன், அவருடைய எந்த கட்சியில கட்சி உறுப்பினர் கட்சியில இருந்தாரு. முதியோர்கள் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி கேக்குறாங்க, அதுதான் சொல்றேன்.
முதியோர்களுக்கு அனைத்து மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவமனை மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் மூப்பியல் சிகிச்சை மையங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூப்பியல் சிகிச்சை மையம் எங்கேயுமே கிடையாது. அது ஏடிஎம்கேல இப்போ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா முதியோர்களுக்கும் அது வரும். அது நான் முடிச்சிடறேன் சார். இப்போ கேள்வி வந்து இப்போ ஒரு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு குவாலிட்டி ஆடியன்ஸ் அவங்க கேட்ட கேள்விகள் அப்படி. இந்த தனியார் மருத்துவமனைகளை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கேட்டார். நான் சொல்லுகிற பதில் அனைத்தும் இதுல இருக்கிறது. நிகழ்ச்சி முடிஞ்சது பிறகு பார்த்துக்கலாம். இவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்பதற்காக ஏதோ பதில் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஏன்னா அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில அவர்கள் கேட்ட எந்த கேள்விக்காவது இதில் பதில் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பேச்சனை போய் முடிச்சுக்கிறேன். இவர்கள் கேட்ட கேள்விக்கு இவர்களிடம் பதில் இருந்தால் நான் இந்த விவாதத்தில் பேச்சு என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இருக்கு சார். இந்த ஃபீஸ் நாங்க என்ன கொடுத்துருக்கோம் கேட்டீங்கன்னா தரமான மருத்துவத்தை அரசாங்க மருத்துவமனைகள் கொடுப்போம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகப்படியாக பணம் வாங்குகிற மருத்துவமனைகளை கண்டறிந்து குழு அமைத்து அதை நெறிமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ், அந்த போலி மருந்துகள் வருது, மருந்துகள் விலையேற்றமாக இருக்குது, மக்கள் எப்படி வாங்குவான்? அதுக்கு நாங்க என்ன கொடுத்துருக்கோம் கேட்டீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் ஏழைகள் பயன்பெறத்தக்க வகையில் உள்ள ஜெனரிக் மெடிசன்ஸ் 2 பொதுத்துறை நிறுவனம் தமிழகத்தில் இருந்தது. ஒன்று வந்து தமிழ்நாடு டாடா பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட், இரண்டாவது இந்தியன் ட்ரக்ஸ் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட். இந்த 2 நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கிறது. ஒரே நிமிஷம் இருங்க. மூடப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்களை தொடர்ந்து ஜெனரிக் மெடிசன்ஸ் ஜெனரிக் மெடிசன்ஸ்ல இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல் கம்பெனிஸ் இப்போ திறக்கப்பட்டு சீனாவிலிருந்து 55% ஜெனரிக் மெடிசன் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதை இப்ப தடுத்து நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப திரு சௌத்ரி சார், பிரைவேட்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ற டாக்டர் எல்லாமே கவர்மெண்ட்ல ட்ரைனிங் எடுத்தவங்க தான், இன்னைக்கும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க தான். ஆனா அந்த டாக்டர் போய் பிரைவேட்ல பாக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, உள்ள போனா நாத்தம், சானிடேஷன் கிடையாது, ஒழுங்கான தண்ணி கிடையாது. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொடுக்காம சிம்பிள் திங்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப செலவு கூட இருக்காது. ஆனா அதுக்கு தேவைப்பட்ட நிதியும் நேரத்தையும் ஒதுக்குனா போதும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பெருமையா சொன்னார் எம்ஜிஆர் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அவருக்கு அப்புறம் வந்த கலைஞர் அவர்கள் ராமச்சந்திரா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அந்த டிசீஸுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. இல்ல ராமதாஸ் அந்த டிசீஸுக்கு அவர் கவர்மெண்ட் எங்க சார் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு சார்? அதான் சொல்றேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. எதுக்கு காரணம்? அப்புறம் எதுக்கு இல்ல எதுக்கு சார் அந்த டிசீஸ்க்கு வந்து நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் காட்டிக்கொண்டே இருக்கலாம். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கறமே அத பத்தி நீங்க பேசுங்க, அத பத்தி பேசுங்க. அப்ப எதுக்கு சார் மக்கள் போறதுக்கு தயங்குறாங்க? அததான் நீங்க கேக்குறீங்க. நீங்க தான் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத பாருங்க, இவ்வளவு விஷயம் மக்கள் நீங்க நெகட்டிவா பெரிய கோட்டை அழிக்காமல் சின்ன கோடாக மாற்றுவதற்கு சின்ன கோட்டை பெரிய கோடாக்குறது தான். இப்ப இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உயர்த்துவது இத்தனை நாளா வசதில்லை. இது நல்லா இருந்துச்சுன்னா, இதுல எல்லா தேவைகளும் நிறைவேறுமானால், இது இலவசமாக இருக்குமானால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு ஃபேன்சி அண்ணன் தம்பி இருக்கான்னு போனாதான் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்கு 2 கட்சிகளும் தவறி விட்டது. சரி, இது நம்ம வாக்குறுதி கொடுத்த பிரயோஜனம் தேர்தல் அறிக்கையில இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சார். அதுக்கு பிரீமியம் கட்டினது 540 கோடி. ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை 500 கோடி தான். அத பண்ணாம ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா பண்ணிக்கிட்டோம். ஆனா பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்து அதுக்கு லாபம், அதுல பிரீமியம் கொடுக்கிறது 540 கோடினா இல்ல 540 கோடியை வந்து அப்படியே கொண்டு போய் கொடுக்க போறது கிடையாது. 540 கோடி அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ராஜாஜி ஹாஸ்பிடல்ல மார்க்லான்னு பிளான் பண்ணியிருந்தார் அன்புமணி அவர்கள் யூனியன் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது. அது கேட்டு அங்க இடம் பட்டான்னு சொல்லிட்டு மதுரையில 180 ஏக்கர்ல 180 ஏக்கர் முறையற்ற முறையில் ஆரோக்கியமாக உங்கள் அறிக்கையின் அம்சங்களை பேசலாம். தினசரி விவாதங்களுக்குள்ள தினசரி விவாதங்களுக்குள்ள இருக்கிற வரை அதே விஷயத்தை மறுபடியும் பேசி இந்த நோக்கத்தை நம்ம வேற பக்கம் கொண்டு போய் வேண்டாம். தேர்தல் அறிக்கையை பத்தி தேர்தல் நீங்க மறுபடியும் 50 வருஷத்துக்கு போனா அவங்க பதில் வரும். நீங்க விடுங்க.
தற்போது இந்த தருணத்தில் வாக்குகளை இவர்கள் தெரிவித்திருக்கூடிய திட்டங்கள் இதற்கு இங்கு வந்திருக்கூடிய பார்வையாளர்களின் வாக்குகளை கேட்கலாம். நண்பர்கள் அந்த வாக்குப்பெட்டியை எடுத்துட்டு வருவாங்க. அதே நேரத்தில் ஒரு கேள்வி அந்த 2வது வரிசையில் நான் அனுமதிக்கிறேன். உங்களுடைய கேள்வி, உங்க மைக் வாங்கிக்கோங்க. இல்ல இங்க மைக் இவருக்கு கூட மைக் கொடுங்க. டிஷர்ட் போட்டிருக்காரு. இல்ல இவர்கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம். ஆளுங்கட்சி நோக்கி ஒரே ஒரு கேள்வி முன் வச்சுக்கிறேன். அதாவது இப்ப கோடி கணக்குல பேசினுக்காங்க, அந்த கோடி இந்த கோடி இந்த திட்டம் அந்த திட்டம் பேசினுக்காங்க. நான் கடந்த 5 வருஷத்துல பேசினுக்கேன். டாய்லெட்னு ஒண்ணு அங்கங்க எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன் நானும். ஆனா ஒரு டாய்லெட் கூட நானும் திறந்ததை பார்த்ததே கிடையாது. நான் கந்தன் சாவடியில இருக்கேன். கந்தன் சாவடி இருங்க அந்த கந்தன் சாவடியில பதில் சொல்லுங்க. ஒரே அந்த கந்தன் சாவடி உங்க கேள்வி ஆளுங்கட்சி நோக்கியதா? கண்ணன் சாவடியில அம்மா கேள்வி யாருக்கு? ஆளுங்கட்சி. சரி, உங்க பதில் என்ன சார்? சொல்லுங்க. இது போன்ற பல திட்டங்களை சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் தான் பண்ணி தருவாங்க. ஆனா டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக். எங்க பண்றீங்க? கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில போய் பாருங்க, பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கே ஓபன் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணாம ஆனா இல்ல அவர் கேக்குற கேள்வி நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. டாய்லெட்னு சொன்னீங்க, பல இடங்கள திறக்கவே இல்லன்னு கேக்குறாரு. இல்ல திறந்திருக்கு, ஆனா அது உள்ள கூட போக முடியலன்றது. இல்ல திறக்கவே இல்ல, க்ளோஸ்ட். அம்மா அது ஏன் அந்த மாதிரி அங்க இருக்கவங்க அப்படி கிடையாது. இல்ல ஒரு அம்மா கிளினிக்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள், இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த அம்மா கிளினிக் திறந்ததே கிடையாது. அம்மா முழு உடல் பரிசோதனை போட்டாங்கல்ல, அம்மா மகளே அவர் நல்லா பண்றாங்க சார், பஸ்பாஸா பண்றாங்க. அது நீங்க பாக்க உங்க யாரு உங்களோட கேள்வி? என்னோட கேள்வி ஆண்டவங்களுக்கும் சரி ஆள போறவங்களுக்குமே சரி, அரசாங்க பள்ளிக்கூடத்தை விட்டு இப்ப அரசாங்க மருத்துவமனை பேசிட்டு இருக்கும்போது இதுல எவ்வளவு பேர் உண்மையா நேரடியா மருத்துவமனை போயிருக்கீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு குழந்தை சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா பாக்குறது 200 ரூபாய் காசு கொடுக்கணும். அவங்க அம்மா அந்த குழந்தைய பாக்குறதுக்கு 500 ரூபாய் காசு கொடுக்கணும். இது இல்லாம எந்த அரசு மருத்துவமனையில இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னால ஏதோ வெளிநாட்டு மருத்துவமனை நம்ம சேவை எடுத்த மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் டாப்பஸ்ட் ஆர்கன் டொனேஷன் தமிழ்நாடு சொல்றோம். ஆனா எவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்து அதிகப்படியான ஆர்கன் டொனேஷன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய மாஃபியாவையோ அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்தை நம்ம எதுவுமே கணக்கு எடுக்கிறதே இல்ல. இப்ப அரசாங்க என்னெல்லாம் அசுத்தமோ அது ஒரு பக்கம் இருக்கு. 200 ரூபாய் பிசினஸ் எப்ப தரம் நடக்கும்? ஒரு நிமிஷம். சுகாதாரத்தில் 2வது கேள்வி கேட்டுறேன். சென்னையில ஒருத்தர் ஒரு கேள்வி சரியா இருக்கும். அரசு மருத்துவமனைகள்ல போதுமான அளவுக்கு சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. அது வெளியில வரல, அது வெளியில வராமலே தடுத்துட்டாங்க. அந்த இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே நடக்கலன்றாங்க அதிமுக ஆட்சியில. மருத்துவமனையில யாரு சாகலன்றாங்க. தற்போது இங்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் அதன் திட்டங்கள் குறித்து வந்திருக்கூடிய பார்வையாளர்கள் அளித்திருக்கூடிய மதிப்பீடுகளை செய்தியாளர் காயத்ரி மற்றும் தேவிகா ஆகியோர் வழங்குவார்கள். நீங்க அந்த பதில்களை சொல்லலாம். தியாகச்சமல், இங்க வந்திருக்கிறவங்க வந்து பொது மருத்துவத்துறையில அதிமுக முன்வைக்கும் திட்டங்களுக்கு ஆதரவா 15% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதே போல திமுகவுக்கு 18% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதிகபட்சமா மக்கள் நல கூட்டணிக்கு 30% பேர் வாக்களிச்சிருக்காங்க. காயத்ரி, உங்களோட பதில். இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும் பொது மருத்துவத்துறை திட்டங்களுக்கு 20% வாக்கு கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதாவிற்கு 5%, நாம் தமிழர் கட்சிக்கு 12% வாக்குகளும் கிடைத்திருக்கு. இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மதிப்பீடாக அதை நாம் பார்க்கலாம். ஒரு கேள்வி, உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. அது இறுதி கருத்துக்களை அவர்கள் கேட்கணும். உங்களோட கேள்வி. ஓகே, என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து மருத்துவத்துறையில பொது நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொது நுழைவுத் தேர்வு வந்து பாமர மக்கள்ல எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத சிந்திச்சுதான் கொண்டு வந்தாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறவங்களுக்கு அடிப்படை கேள்வியே இன்னைக்கு கிடைக்கல. ஏன் அப்படி சொல்றோம்னா, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில இன்றைக்கும் அவங்களுக்கு அடிப்படை கல்வியே கிடைக்காத சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய அரசாங்கம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க நினைவுபடுத்தினது இல்ல, நீங்க இதுக்குள்ள இந்த விவாதத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பொது நுழைவுத் தேர்வு என்பது நிச்சயம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. இப்ப இறுதி கருத்துக்களை கேட்கிற நேரம் தான் நான் உங்களிடம் இருக்கேன். இதுல 2 விஷயங்கள் இருக்கு. அவர்கள் கேட்ட கேள்வியில் விடுபட்டு போனது. ஒன்று, தனியார் மருத்துவமனைகள்ல குறைந்தபட்சம் மருந்துகளையாவது இலவசமாக கொடுக்கலாமான்ற ஒரு கேள்வியும், இந்த பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு குறித்த நிலைப்பாட்டையும்
ரொம்ப சுருக்கமா அவங்க 6 பேரும் முடிக்கலாம் உங்களுடைய. அதாவது பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நுழைவுத் தேர்வு வந்த உடனே இதை எதிர்த்தது வந்து திமுக அரசு. 2007 வந்து தமிழக அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. சட்டத்தை கொண்டு வந்து அதாவது வந்து பிரசிடென்ஷியல் அசென்டே வாங்கிட்டோம் நாங்க. இந்த விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றத்தில் செயல்படுத்த தவறியதுதான் இந்த அதிமுக அரசு. அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை வைக்காதல், அதாவது வந்து அந்த கேஸ் போட்ட உடனே ஒரு இன்டர்ம் அப்ளிகேஷன் போட்டு இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிருக்கணும். ஆனா அந்த இன்டர்ம் அப்ளிகேஷனே ஃபைல் பண்ண தவறி இவர்களுக்கு அனைவருமே வந்து துரோகம் செய்து விட்டார்கள். முக்கியமான கருத்து. இதற்கு முழு காரணம் வந்து அதிமுக அரசு. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. தலைவர் கலைஞர் தெளிவா சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய அரசுடன் சேர்ந்து கண்டிப்பாக வந்து இந்த பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று கண்டிப்பாக கூறியிருக்கிறார். வெரி கிளியரா சொல்லியிருக்கு, மருத்துவக் கல்லூரி பொது நுழைவுத் தேர்வு முறை தொடர்ந்து எதிர்க்கப்படும். அதாவது இவர் சொல்றது எப்படி, நான் அந்த சமயத்தில் எதிர்க்கலன்றது அப்ப கிளாரிட்டியே இல்ல. கிளாரிட்டி வந்த அப்புறம் கிளாரிட்டியே கிடையாது. கிளியரா வந்த அப்புறம் ஓ இது தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆக போகுதுன்றதுனால எதை கொடுக்குறீங்க? இப்ப உதாரணத்துக்கு இவங்க கொடுக்குற முழு உடல் பரிசோதனை, மகளிருக்கான அந்த மாதிரி பரிசோதனை எல்லாம் கொடுக்கிறது ரொம்ப தேர்வு முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் என கிராமப்புற மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். இரண்டாவது, சுகாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இறுதியா சொல்லிடுறேன், இந்த சுகாதார சீர்கேட்டுக்கு காரணமான நச்சுப்புகை, தனியார் மருத்துவமனைகளாவது குறைந்தபட்சம் மருந்துகள் இலவசமான கேள்விக்கு தான் இது வரைக்கும் பதில் உங்களுக்கு தனியார் துறைகளில என்ன செய்ய முடியும்? தனியார் துறைகள் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்றதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான விஷயங்களை தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். மற்ற விஷயங்கள் இப்ப நான் இந்த பொது நுழைவுத் தேர்தலை ஃபர்ஸ்ட் பேன் பண்ண சொன்னதே எங்க கட்சி தான். 2005 இருந்தே போராட்டம் நடத்தி கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு இது பண்ணது. சோ அந்த ஸ்டாண்ட்ஸ் வெரி கிளியர். அதுவாது கலைஞர் பண்ணான்னு இல்ல ரொம்ப பண்ணாரு. ஹெல்த் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணும் சார். இன்னைக்கு வந்து 9000 கோடி செலவு பண்றது மருந்துகள் விலைதான் மக்களை பெரும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் அவரிடம் இந்த கேள்வி வருது. மருந்துகளை கட்டுப்பாட்டில் உங்களுக்கு ஹை குவாலிட்டி ஜெனரிக் மெடிசின்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். அது வந்து இன்பேஷன்ஸ், ஹாஸ்பிடலைசேஷன் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் கவர் பண்ணி அது ஃப்ரீயா கொடுக்கலாம். அவுட் பேஷண்ட்ஸ்க்கு ஆப்வியஸா ரேட் குறையும். அதாவது மத்திய அரசாங்கம் 385 மருந்துகளை வந்து விலை குறைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம 3000 விலை குறைந்த மருந்தகங்களை இந்தியா முழுவதும் உருவாக்கி வருகிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக இந்த பொது தேர்வுகளை பற்றி சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து நடத்த வேண்டும் என்று கோர்ட்டினுடைய ஆணை. ஒரே ஒரு கேள்வி இரட்டை நிலைப்பாடு எடுக்கின்றவர்களை பற்றி நான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய ஆசிரியர் தேர்வு தகுதி என்று ஒன்று வைக்கிறாங்க வருஷம். அதுல 3,63,000 பேர் எழுதினத்துக்கு 18,000 இடங்களுக்கு 713 பேர் தான் தேர்வு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அதுல பயங்கரமாக அதுல அவர்கள் வந்து மார்க் போடுகிறார்கள். 2-3 மதிப்பெண் எல்லாம் பல பேருக்கு வருகிறது. அதே இப்ப 5000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு, மத்தியில் ஒரு நிலைப்பாடு என்பதை எடுத்து அதாவது நாங்கள் என்ன சொல்ல, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், அதாவது கிராமப்புற இரண்டாவது கருத்து இல்லை. அதற்காக அரசியல் செய்வது கூடாது. நாங்க அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வை எதிர்க்கிறோம். ஆனா தமிழக பாடத்திட்டத்தில் இருக்க 11ஆம் வகுப்புல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 50%, +2ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 50%. அது மாதிரி தமிழக பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நுழைவுத் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்றோம். மருந்துகள் வந்து தனியார் மையம் வந்து அந்த மருந்துகளை வச்சுதான் அவங்க வியாபாரமே நடத்திட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம இலவசமா நம்ம கேட்க முடியாது. அரசு வேணா இலவசமா மருந்துகளை கொடுக்கலாம், தரமான மருந்துகளை. பொது மருத்துவம் மற்றும் கல்வி ஆகிய இந்த இரு துறைகளில் தேர்தல் அறிக்கை மூலமாக அரசியல் கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஓரளவு அலசி இருக்கிறோம் என்று நம்புவோம். நாளை வேறு இரு துறைகளில் இந்த அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, தேர்தலுக்கு என்ன விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, பார்வையாளர் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச அவர்கள் சந்திப்போம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பு